ஓகே. இதுல வந்து கூட்டல், பின்னங்களின் கூட்டல் அப்படின்னா என்ன செய்யணும்? பகுதி எண்களுக்குரிய ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். 2, 3, 5 இதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சா முதல்ல 2ஆல 1, 3, 5 அதற்கு அடுத்ததாக 3ஆல் வகுக்க 1 3 3ஆல வகுத்தா 1 5 வகுக்க முடியாது. அடுத்து 5ஆல வகுக்க 1 1 1 இதற்கு அடுத்தபடியாக எல்லா வகுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தின எல்லா இலக்கங்களையும் பெருக்கினீங்கன்னா இதற்குரிய ஃபார்முலா பொது மடங்குகளில் சிறியது 2 தர 3 தர 5 இந்த செய்கை வழியெல்லாம் நீங்க சைட்ல செய்து காட்டிங்கன்னா கிளியரா இருக்கும். 30 அதாவது எல்லா பின்னங்கள்லையுமே பகுதி எண் 30ஆக கொண்டு வந்த பிறகு நம்ம கூட்டல் கழித்தல் செய்ய முடியும். கூட்டல் கழித்தல் செய்ய முடியும். பெருக்கல் வகுத்தல்லாம் டிரெக்டா சுருக்கி செய்யலாம். ஆனா கூட்டல் கழித்தல் கட்டாயம் பகுதி எண் சமனா இருக்கணும். அப்ப இந்த பின்னத்துல பகுதி எண் 30ஆ வரணும் அப்படின்னா இந்த பின்னத்தின் சமவெளு பின்னம். சமவெளு பின்னம்னா பகுதி எண்ணையும் 15ஆல பெருக்கணும், தொகுதி எண்ணையும் 15ஆல பெருக்கணும். ஒரு 15 15 கீழ் இரு 15 30. அதே மாதிரி இரண்டாவது பின்னத்தை பார்த்தீங்கன்னா அவரை யாரால பெருக்கலாம்? பகுதி எண்ணை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, பகுதி எண்ணை 10ஆல் பெருக்க வேண்டும். 10 20 கீழ் 30. மூன்றாவது பின்னத்து பார்த்தீங்கன்னா அதுல பகுதி எண் 5 இதனை 6ஆல் பெருக்க வேண்டும். 4 6 24 கீழ் 5 6 30. இப்ப பாருங்க பகுதி எண் எல்லாமே ஒரே மாதிரி வந்துட்டு தானே. ஒரே மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கூட்டல் செய்யலாம். பகுதி எண் ஒரே மாதிரி வந்துட்டு 30 அதன் மேல் தொகுதி எண் எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு 59 என விடை கிடைக்கும். ஆகவே இறுதி விடை 59 கீழ் 30. ஆனா நீங்க விடையை இவ்வாறே கொடுக்க கூடாது. இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே கலப்பு பின்னமாக மாற்றி அதாவது 51 30ஆல வகுக்க வேண்டும். வகுக்கும்போது 1 உடன் 29 கீழ் 30 என இறுதி விடை உங்களுக்கு கிடைக்கும்.